என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, எங்கள் அண்ணன் தேவராஜ் குடும்பர் அவர்களுக்கு தான் இந்த காணொலி. அதான் நேற்று தான் அண்ணனோட காணொலி பார்த்துட்டு சரி அண்ணனுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன். அடுத்த காணொலி பதிவு செஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நேரடியாக விவாதிக்கிறதா இருந்தாலும் சரி, தம்பி தயார் நிலையில் தான் இருக்கேன். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே. ஏன்னா 6-7 ஒரு கல்யாண நிகழ்வு இருக்குது, ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அதனால் இந்த 2 நாள்கள் வாய்ப்புகள் குறைவு. அதே போல் அம்மா மருத்துவமனையில் புற்றுநோய் பாதிப்புனால பார்த்துட்ருக்கேன். அதனால் சரியாக இங்கே ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கான வேலை இல்லை. வீடியோவும் சரியாக நம்மளால் போட முடியலை. அதனால் 8, 9, 10 சரிங்களா, அந்த 3 நாளில் எந்த நாள் வேணாலும் அண்ணன் இங்கே வர்றதா இருந்தாலும் சரி, அலுவலகத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, தம்பி தயார் நிலையில் தான் இருக்கேன் நேரடியாக விவாதிக்கிறதுக்கு. இல்லை கருத்தில் ரீதியாக நம்ம சமூக தளங்களில் பேசுவோம் அப்படின்னாலும் அதுக்கும் தம்பி தயார் நிலையில் தான் இருக்கேன். அதாவது அண்ணன் அந்த பதிவை செஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, தம்பி தினேஷ் மல்லர்கிட்ட இந்த 1 மணி நேரம் 48 நிமிஷம் நான் பேசியிருந்தேன். அதில் இந்த ஒத்த கேள்வி தான் கேட்க முடிஞ்சா, என்னப்பா ஒரு ஊட வச்சு நடத்துகிற, இவ்வளோ தான் உங்கள் சமூக இதுவா அப்படின்னு ஏதோ சம்திங் கேட்டிருந்தீங்க. அப்புறம் நீ எந்த பக்கம் நின்று கேள்வி கேட்குற? இப்போ நான் தேவராஜ் குடும்பம் புதிய தமிழ் கட்சி பக்கத்து நின்று நான் பதில் சொல்கிறதுக்கு விவாதிக்கிறேன், நான் தயாராக இருக்கேன். நீ எந்த பக்கம் நின்று கேள்வி கேட்குற அப்படின்ற ஒரு கேள்வி அண்ணன் வச்சுருந்தாங்க. அதுக்கும் அண்ணனுக்கு நான் இதில் விளக்கம் கொடுத்துறேன். எந்த அடிப்படையில் நான் அந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்ற சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு சமூகத்தோட தலைவரை கரியால மலர் இப்படி தரைக்குறவாக பேசுகிறது, இதை கடந்து வரம் சரியாப்பா, இல்லை என்னப்பா சமூக சிந்தனையால் சமூகவாதி அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கும் அண்ணனுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அதாவது நீண்ட நெடிய காணொலியாக இருக்கலாம். அதனால் உறவுகள் பாருங்கள், உங்களோட நிறைகுறையில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு அந்த தேவராஜன் குடும்பர் அண்ணன் போட்ட காணொலியில் எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சந்தேகத்தை அண்ணன் தம்பிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற நல்ல விஷயம் தானே. தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்து அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசாமல் இருக்க போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. அதனால் முதல்ல அண்ணன் என்ன சொன்னாங்க, நீங்கள் எந்த பக்கத்து நின்று கேள்வி கேட்குறீங்க தம்பி அப்படின்னாங்க. ஆனால் எந்த பக்கத்து நான் நின்று கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்னை கேட்குறத விட நீங்கள் இந்த 4 விஷயம், ஒரு 4 விஷயம் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த பக்கத்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த கேள்வி எடுத்துக்கங்க. அதாவது புதிய தமிழகம் கட்சி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கான கட்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்த ஒரு பாமர மனிதன். இந்த சமூகத்தில் ஒருத்தனா எனக்கு ஒரு சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்டதா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காண்டி மூவேந்தர் மீடியா அப்படின்ற ஒரு ஊடகம் வச்சு நடத்துகிறேன், என்ன ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்கு பதில் சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்டைலே சொல்லணும்னா, ஏய் நீ ஜான் பாண்டிய ஆதரவாளர்ப்பா, நீ ஜான் பாண்டியனை தான் ஆதரவாக வீடியோ போடுவேன், அவர் தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சரி தம்பி என் தம்பி கேள்வி கேட்டிருக்கேன், என் தம்பி ஒரு சந்தேகத்தில் கேள்வி கேட்டோன்னே என் தம்பிக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த 4 விஷயத்தில் எதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பதில் சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டு தம்பியோட சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்கள் சரிங்களா. நான் கேட்ட கேள்வி என்ன, 2019 மருத்துவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணது என்ன, அந்த காணொலியை மறுபடியும் பதிவு செய்கிறேன் பாருங்கள். தமிழ்நாடு அரசிடத்திலே வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இப்பொழுது குழுவை நியமித்திருக்கிறார். நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணமல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணமல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணமல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. தேர்தல் முடிந்தவுடனேயே தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை வந்துவிடும். இதில் என்ன மருத்துவர் சொல்லியிருக்காங்க, 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றோம் சரிங்களா. இது 2 கட்டமாக நிறைவேற்றப்படக்கூடிய கோரிக்கை. முதலில் என்ன வரும், அரசாணை வரும். 2வது நான் ஜெயிச்சு இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிச்சு நான் பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குரல் கொடுத்து நமக்கு பட்டியல் வெட்ட அடுத்தது நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை முழுமையாக ஒரு டைம் போடும்போது முழுமையாக போடலை சரிங்களா. அவர்கிட்ட நம்மள்ட்ட ஒரு சில விஷயங்களால அண்ணன் பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு டைம் மறுபடியும் ஃபோன் அடித்து எடுக்கலை. அதுக்கப்புறம் அவருக்கு நான் தொடர்பு கொள்ளலை சரியா. முடிஞ்சால் அந்த முழுமையான காணொலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பதிவு செய்கிறேன் சரிங்களா. இதுதான் முழுமையாக பேசினது. இந்த காணொலி ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சரியா. இன்றைக்கி ஏதோ இது ஒரு அளவுக்கு வரைக்காது கிடச்சிருக்கு. அதனால அந்த கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி இல்லை, சந்தேகம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கேள்வின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இதுதான் விஷயம். எதனால் கூட்டணியிலேருந்து பிரிஞ்சிங்க பிஜேபி அதிமுக, இதை தான் மருத்துவர் அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணி எதனால் பிரிஞ்சிங்க அப்படின்னா,
2021 தேர்தல் வருது. 2021 தேர்தலில் பிஜேபி கிட்டையும் அதிமுக என்ன சொல்கிறீங்க? பட்டியல் வெளியேற்றத்துக்கான பரிந்துரையாவது நீங்கள் செய்யுங்க. முதல்ல ரெண்டையும் ஒன்றா கொடுக்கணும். நீங்கள் ஒன்றா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் பரிந்துரையாவது செஞ்சால் தான் உங்களோட கூட்டணி, இல்லாட்டி தனிச்சு அப்படின்னீங்க. அவங்க பரிந்துரையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் தனிச்சு நின்னதாக நீங்கள் சொன்னீங்க. இந்த பட்டியல் வெளியேற்ற பரிந்துரைக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம் தானே அந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சிங்க. இப்போ போன எம்பி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் எதன் அடிப்படையில் கூட்டணி வச்சிங்க? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுண்ணே. அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போகிறதுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் எம்பியாக வந்ததுக்கப்புறம் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் பேசுவாருங்க அப்படின்னு எதுவும் வாக்குறுதி எதுவும் கொடுத்துருக்காங்களா? அப்படி இருக்கிறது காமிங்கனே. வர்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சிக்கு தினேஷ் மல்லர் மூவேந்தர் மீடியா உங்களுக்கான பிரச்சாரம் செய்யும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த கேள்விக்கு அண்ணன் தேவராஜ் குடும்பர் அவர்கள் இந்த சொன்னோம் இல்லையா, அந்த 4 விஷயம், இந்த 4 விஷயத்தில் நீங்கள் எந்த அடிப்படையில் நான் கேள்வி வைக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு சந்தேகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு அண்ணன் தேவராஜ் குடும்பர் பதில் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்தது, மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை இவர் கரியால மலர் விமர்சனம் செய்கிறாப்புல. நீ என்னடா சமூகத்தில் ஒரு ஆளுன்னு சொல்கிற, இது எப்படி தம்பி கடந்து போகிற, நீலாம் ஒரு சமூகவாதியா அப்படின்னு கேட்டிங்கல்ல, அதே கொஸ்டினை தான் நான் கேட்குறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஏதோ ஐயாவின் மாணவர்கள் அப்படின்னு ஒரு அரங்கில் கூட்டம் நடத்துகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசணும். முடிஞ்சோன அரசான விஷயத்தையெல்லாம் ஏன் இப்போ இழுத்து பேசுகிறீங்க? சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்த்தா நான் அன்றைக்கி கரியால மலரை நான் கண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தீபக் அண்ணனையும் நான் கண்டிச்சிருக்கணும்ல. என்னண்ணே அப்படி ஒரு சமூக தலைவருக்கு எதிராக வீடியோ போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் சமுதாய தலைவரா அப்படின்னு கேட்டால் நீங்களும் சமுதாய தலைவரா அப்படின்ற இங்கே பல போட்டிகள் வரும். அதனால் இந்த கான்செப்டில் நம்ம போக வேணாம் அப்படின்றதால தான் நாங்கள் அதுக்கும் கேள்வி வைக்கல, இதுக்கு நாங்கள் கேள்வி வைக்கல. ஆனால் அப்படி நான் என்ன சொன்னேன் கரியால மலர்ன்ட்டு இந்த வீடியோவிலேயே, என்ன இந்த காலகட்டங்களில் மருத்துவர் இன்ன சாதியா என்ன சாதின்னு விமர்சனம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா 100% அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே தேவேந்திரகுல வேளாளர்கள் தான், மற்றவர்கள் கிடையாது. அதனால் அந்த புதிய தமிழக கட்சியில் பயணிக்கக்கூடிய எல்லாருமே தேவேந்திரகுல வேளாளர் தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. முன்ன கூட வேறு சமூகம் பயணிச்சாங்க, ஆனால் இப்போ முழுக்க தேவேந்திரகுல வேளாளர் தான் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அந்த காணொலி சொன்னேன். நீங்கள் நான் பேசுகிற காணொலியை முழுமையாக பார்க்கல, நீங்கள் பார்த்துட்டு நல்லா முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஏன்னா இன்னொரு பக்கம் ஜான் பாண்டியனுக்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது, மருத்துவர்களுக்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 பேரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. வருங்காலங்களில் அரசியல் ஒற்றுமையோடு செயல்படணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ தெரியுதா ஏன் கரியாலண்ணன் பேசுனதுக்கு நான் கடந்து போனேன் அப்படின்னு? இப்போ கரியாலண்ணன் நான் கண்டித்து நான் வீடியோ போடணும் அப்படின்னா அப்போ அண்ணன் தீபக்கையும் நான் கண்டித்து தான் விரும்புகிறேன். தீபக் அண்ணன் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபோன் காலில் உரையாடி இருக்கோம். அதே போல் நம்மளோட அலுவலகம்லாம் வந்திருக்காரு. நல்ல ஒரு அண்ணன் தம்பிகளாக இன்றைக்கி தான் புதிய தமிழ் கட்சிக்குள்ளே உள்ளே நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சரிங்களா? அதனால் நான் அதுக்கும் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம யாருக்கு இது பண்ண வேணாம். ஏன்னா பேசுகிறோம்னா இது நம்மளே மேற்கொண்டு என்ன சொல்கிறது, நான் அன்றைக்கி தீபக்கனை ஏன்னா இப்படி நீங்கள் ஐயாவின் மாணவர்கள் கூட்டத்தில் இப்படி ஒரு தலைவரை பற்றி பேசியிருந்தேன் என்ன ஆகும்? நீ ஜான் பாண்டி கட்சிக்காரன், நீ ஜான் பாண்டி ஆதரவாளர், நீ இப்படி தான் பேசணும்னு வரும் அன்றைக்கி வருவீங்க. அதனால தான் நான் அன்றைக்கி வாயை மூடிட்டு இருந்தேன். நான் நடுநிலையாதியாக இருக்கேனா இல்லையான்றது அண்ணன் தேவராஜ் குடும்பர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மக்கள் கொடுத்தா போதும். இந்த மக்களுக்காண்டி நான் களத்தில் நிற்கிறேன்னா, இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது நடந்து போகிறேன்னா, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் சரி, உங்கள் கட்சி செய்யக்கூடிய வேலையும் சரி, இல்லை பிற கட்சிகள் செய்யக்கூடிய வேலையும் சரி, பல இயக்கங்கள் செய்யக்கூடிய வேலையும் சரி, எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் நடுநிலையாக இருக்கனா இல்லையா அந்த கொஸ்டின் நீங்கள் வச்சுருந்தீங்க. நடுநிலைவாதி மாதிரி பேசுவாப்பில் அப்படின்னு. நான் இருக்கனா இல்லைன்ற மக்கள் தீர்மானிச்சுட்டு போகிறாங்கண்ணே. அதை பற்றி நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. சரிங்களா? இனிமேல் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்ற இந்த காணொலி மூலியமாக வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வா தம்பி உன் சேனல்லே உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறேன்ப்பா, உன் கேள்வியை கேளுப்பா, நான் பதில் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு இங்கே வர இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி இந்த 3 டேட்டில் வர்றா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு எந்த தேதியில் வந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தம்பி நான் தயார் நிலையில் இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தானே, ஒரே ஒரு சந்தேகம் தானே. சரிங்களா? அதாவது 2019 தேர்தலில் மருத்துவர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 2 கட்டமாக நிறைவேற்றப்படக்கூடிய கோரிக்கை. என்னது? 2 கட்டமாக நிறைவேற்றப்பட கோரிக்கை. தேர்தல் முடிஞ்சோடனே அரசாணம் கிடச்சிரும், நான் ஜெயிச்சு பாராளுமன்றத்தில் போய் குரல் கொடுத்து பட்டியலிட்டத்தை வென்றெடுத்துருவோம் அடுத்த தேர்தலுக்குள்ளே அப்படின்றத பிரச்சாரம் பண்ணாங்க. சரிங்களா? நீங்கள் தான் 1/1 அப்படின்றத நீங்களும் சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? வெவ்வேறு கோரிக்கை கிடையாது, ஒற்றை கோரிக்கைன்னு ஒரு டைம் நீங்கள் தான் சொன்னீங்க. நாங்கள் ஒற்றை கோரிக்கையாக தான் வச்சோம், 2 கோரிக்கை வைக்கல. நீங்கள் வீடியோ ஆதாரம் இருக்குது. சரிங்களா?
இந்த தேர்தலில் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? அதே போல் இந்த தேர்தலில் ஏதோ ஒரு பொய் வாக்குறுதி சொன்னோன்னு நீங்கள் சரி அதுக்கு நீங்கள் சமாளிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கேள்விக்குள்ள வரேன். 2019 தேர்தலில் பிஜேபியோட சேர்ந்து பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தல் நின்னீங்க. அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிங்க. அதற்கப்புறமும் மறுபடியும் பிஜேபி அதிமுக கூட்டணியில் வந்து இருக்கிறீங்க. 2021 தேர்தலில் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு அரசாணை கொடுத்தா போதாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அறிவிக்கிறாங்க, எங்களுக்கு அரசாணை இது பட்டியலிட்டம் கொடுக்காம உங்களோட கூட்டணி கிடையாது அப்படின்னு நீங்கள் அப்படின்லாம் பண்ண முடியாது சொன்னாங்க. அட்லீஸ்ட் எங்களை பரிந்துரையாக செய்யுங்க, அப்போ தான் உங்களோட கூட்டணி அப்படின்னீங்க. அவங்க கூட்டணிக்கும் ஒத்து வரல. அதனால் என்ன பண்ணீங்க? கூட்டணி விட்டு பிச்சு நின்னீங்க. உங்கள் கட்சியில் உள்ளவங்க ஒவ்வொரு ஆளும் இன்னும் வாங்கின வாக்குகள் வந்து என்னென்ற நான் சொல்லணும் அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? தனித்து போட்டிட்டீங்க. என்ன காரணத்துக்காண்டி தனித்து போட்டிட்டீங்க அப்படின்னா, எனக்கு பட்டியலிடுறது பரிந்துரையாவது செய்யணும், அப்போ தான் உங்களோட கூட்டணி இல்லைன்னு வெளில வந்தீங்க. போன எம்பி தேர்தலில் தென்காசியில் நின்னீங்க. எதன் அடிப்படையில் கூட்டணி வச்சிங்க? சரிங்களா? பட்டியலிடுறதுக்கான பரிந்துரை நான் வந்து ஜெயிச்சு பாராளுமன்றம் போய் நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு எதுவும் ஒப்புதல் எதுவும் எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்தார்களா? அப்படி கொடுத்துருந்தால் ஏன் நீங்கள் அந்த தேர்தல் டயத்துலேயே எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகலை? அப்படி சொல்லியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு கேட்குறேன். இந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் காட்டுங்க. கண்டிப்பாக நான் வந்து இந்த தேர்தலில் நீங்கள் இந்த பார்ப்பா போன தேர்தலில் நாங்கள் கூட்டணி வச்ச காரணம் இதாப்பா, எங்களுக்கு வந்து பட்டியலிட்ட பரிந்துரை வந்து எடப்பாடி வந்து பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு, அந்த பார்ப்பா வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆதாரமாக காட்டுங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்ப்போம். இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குண்ணே, அதனால் வந்து நேரடியாக வர இருந்தாலும் வாங்க, இல்லை அண்ணன் சேனலில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, இல்லை சேனலில் பதிவு செய்கிறா இருந்தாலும் செய்யுங்க. மக்கள் பார்க்கட்டும், மக்கள் முடிவு எடுக்கட்டும். சரிங்களா? மக்கள் தீர்ப்பு சொல்லட்டும். நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் என்னோட தம்பி தினேஷ் மலர் பேசுகிறது தவறுன்னு மக்கள் சொல்லட்டும். நீங்கள் பண்ணுறது தப்பாக இருந்தால் உங்கள் மேலே தவறுன்னு சொல்லட்டும். சரிங்களா? இந்த 4 விஷயத்தில் எதன் அடிப்படையில் நான் கேள்வி கேட்குறதா நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு நான் சந்தேகத்தை கேட்குறதா நினச்சாலும் சரி, இந்த 4 விஷயத்தில் எடுத்துகிட்டு அண்ணனோட காணொலியை விரைவில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மருதநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர உள்ள வேளாத சமூகம் ஸ்ரீ சாதிப்பட்டறையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீனொருத்தர் காணொலி சந்திக்கிறேன். நன்றி.